பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ். இதுக்கு ஆல்ரெடி இன்ஜின் வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் நமக்கு ஒயிட் ஸ்மோக் வந்து நிற்கலை. இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டர் கிட்டு புதுசு போட்டிருக்காங்க, ஹெட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை பார்த்து நமக்கு வந்தோன்னா 1 மாதம் தான் ஆகுது. ஆனாலும் ஒயிட் ஸ்மோக் நிற்கலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சைலன்சரை கலத்தி எடுத்துருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒயிட் ஸ்மோக் அந்த சைலன்சர் ஹோல் வழியாக வருதான்னு பார்ப்போம். நமக்கு ஹெட்டில் இருந்து ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக் சுத்தமாக அதில் வரல. அப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினில் நமக்கு கம்ப்ளைண்ட்டில் நீட்டாக வேலை பார்த்துருக்குறாங்க. நம்ம சைலன்சரை நம்ம வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சைலன்சரில் பழைய ஆயிலெலாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். நமக்கு வண்டி கொஞ்சம் ரன் ஆனாலும் ஹீட்டில் அந்த ஆயில் புகையாக வெளியே வரும். அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைலன்சர் செக் பண்ணுறோம் பாருங்கள். பேக்கில் வந்து எவ்வளோ ஆயிலாக இருக்குது பாருங்கள். இது நமக்கு என்னென்னா வண்டி நம்ம ஃபயர் ஆகும்போது அதிகமாக இந்த ஆயில் வந்து புகையாக வெளியே வரும். இதுக்கு ஒரே மெத்தட் நம்ம சைலன்சரை க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைலன்சரில் மேக்ஸிமம் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதிகமாக ஆயில் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி வெளியே வரும். பார்த்திங்கன்னா நம்ம சைலன்சரில் இப்படி வச்சு பெட்ரோல் ஊற்றும்போது உள்ளே ஃபார்ம் ஆகிருக்க ஆயில் கண்டென்ஸ் எல்லாமே நமக்கு பெட்ரோலெல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம டீசல்லாம் போடும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிடாது. ஸோ அதனால் பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது அதிகமாக உள்ள ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றும்போது உங்களுக்கு தெரியும், பேக் சைடில் நம்ம வந்து ஆயில் அப்படி கரைஞ்சி வெளியே வர மாதிரி வரும். இது நம்ம வேஸ்ட்டு பெட்ரோல், நம்ம வேறு வண்டிலேருந்து எடுத்த வேஸ்ட்டு பெட்ரோல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பெட்ரோல் காஸ்ட் அதிகம்னால நம்ம ஒரு வேஸ்ட்டு பெட்ரோல் நம்ம எடுத்து வச்சுருப்போம். பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஆயில் அப்படி பெட்ரோலில் பட்டு அப்படி பைய வெளியே வருது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றும் போது இந்த ஆயில் அப்படி பெட்ரோல் கூட மிக்ஸ் ஆகி வெளியே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் கன் எடுத்து நம்ம உள்ளே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அந்த ஆயில் கசிவெல்லாம் வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 வாட்டி பெட்ரோல் ஊற்றி நல்லா அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அடித்தோம்னா உள்ளே கொஞ்சம் கூட ஆயில் இருக்காது. எல்லாமே இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்லேயே வெளியே வந்துடும். ஸோ நம்ம இப்போ ஒர்க்காக பண்ணியிருக்கோம். அதிலே பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். அப்புறம் நம்ம ஃபுல்லாக எடுத்து காய வச்சு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு மறுபடியும் பெட்ரோல் ஊற்றி அடிக்கும்போது உள்ளே இருக்க எல்லா ஆயிலுமே வெளியே வந்துடும். அது 2 சைடு நம்ம அடிக்கணும். ஒரு சைடு அடித்தாச்சுன்னா ஃபுல்லாக வராது. 2 சைடுமே மாற அடிக்கும்போது தண்ணி ஃபோர்ஸாக படும்போது உங்களுக்கு அந்த ஆயில் கசடி எல்லாமே வெளியே வந்துடும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் ஆயில் உள்ளே இருந்துருக்குப்பாங்க. இந்த ஆயில் நமக்கு என்னென்னா இன்ஜின் ஹீட்டாகி ஓடும்போது எரிஞ்சு புகையாக வெளியே வரும். ஆனால் இதனால் நமக்கு இன்ஜின் ஆயில் குறையாது. இந்த சைலன்சரில் ஆயில் மட்டும்தான் புகையாக வெளியே வரும். ஸோ இருந்தால் வெளியே நம்ம ரோட்டில் ஓட்டும்போது வண்டி நமக்கு ஒயிட் ஸ்மோக் அடிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒயிட் ஸ்மோக்கு இன்ஜின் வேலை பார்த்தும் ஒயிட் ஸ்மோக் வரும். எல்லோரும் சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் ஓட சரியாகுன்னு. ஸோ நம்ம உடனே சரி பண்ணதுக்கு இந்த மெத்தடை தான் நம்ம சரி பண்ணக்குள்ள மெத்தடு. இது எல்லா வண்டிக்குமே பொருந்தும். ஒர்க்கை க்ளீன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாட்டி இதே மாதிரி பெட்ரோல் ஊற்றி க்ளீன் 2 வாட்டி க்ளீன் பண்ணும்போது எல்லா ஆயிலுமே ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியே வந்துடும். பார்த்து நம்ம சைலன்ஸில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். 2 வாட்டி க்ளீன் பண்ணி நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் காயும் வச்சாச்சு. உள்ளே ஏரும் அடித்து நம்ம வந்து உள்ள தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைலன்ஸரை மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சைலன்ஸர் மாட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் வந்து வரக்கூடிய 2 போல்ட்டும் சைலன்ஸர் ஸ்டே போல்ட்டும் நம்ம ஒன்று வரும். நம்ம ஸ்டே கம்பி இந்த 3 போட்டு நம்ம சைலன்ஸில் மாட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதில் பேக்கிங் ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. நம்ம புது பேக்கிங் வைக்கும்போது நம்ம கீழே விழாமல் இருக்க லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிடும். ஏன்னா நம்ம உள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பேஸ்ட் வைக்கணும். பேஸ்ட்டில் க்ரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேஸ்ட் அவைலபிளாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா தெரியுது. லைட்டாக வச்சுமே நமக்கு கீழே விழுது. கொஞ்சம் அதிகமாக வைக்கும்போது அந்த பேஸ்ட் அதில் ஒட்டி அப்படி இருந்துக்கிடும், கீழே விழாது. அதுக்கப்புறம் சைலன்சர் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஸ்டேபிளாக நின்றுட்டு இப்போ நம்ம வந்து சைலன்சரை உள்ளே மாட்டணும். கரெக்டாக நம்ம காடியில் வச்சு கரெக்டாக மாட்டும்போது 2 போல்ட்டு தான் வரும். ஸ்டே போல்ட்டு ஒன்று நம்ம போட்டு சைலன்ஸில் மாட்டிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மாட்டிட்டு இப்போ அதில் உள்ள 2 10 நம்பர் போல்ட் வரும். 10 நம்பர் டீ பாக்ஸ் வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்ம ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ டீ பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 போல்ட் டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கை ரைட்டுக்கு ஃபுல்லாக நம்ம ஏற்றிக்கணும் போல்ட்டை நட்டை. அதுக்கப்புறம் நம்ம டீ பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த நட்டை டைட் பண்ணிக்கலாம். 2 டைட்டும் நார்மல் டைட் வைக்கணும். ரொம்ப ஓவர் டைட் ஆகுது சட்டு கிராக் ஆயிரும். நார்மல் டைட் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு நார்மல் டைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேப் கம்பி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டச் ஸ்டே வரும். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 12 நம்பர் போல்ட் வரும். கீழே பார்த்திங்கன்னா 15 நம்பர் நட்டு வரும். கீழே போல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நட்டை போட்டுக்கிட்டு டைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் மேலே உள்ள 12 நம்பர் போல்ட்டை நம்ம போடணும். ஃபுல் டைட் பண்ணிடுங்க. நமக்கு 2 கலத்த வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதனால் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து ஆல்ரெடி பெட்ரோல் ஊற்றி இதெல்லாம் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். கொஞ்சம் புகை வருது பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இருந்த புகையோட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஓட விடும்போது தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கீழே அந்த பெட்ரோல் கலந்தது பார்த்திங்கன்னா ஒழுகுது பார்த்தீங்களா. அது நம்ம இந்த வைப்ரேஷனில் இருக்க பெட்ரோல் மீதி இருக்க பெட்ரோலும் ஆயிலுமே இந்த மாதிரி அடியில் உள்ள ஹோல் வழியாக ட்ரெயின் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைலன்ஸ்லேருந்து புகை அந்த மவுத்துலேருந்து புகை வருது பார்த்திங்கன்னா. ஒயிட் ஸ்மோக்கும் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு அரை மணிக்கூர் இல்லை 40 மினிட்ஸ் ஓட விடும்போது நமக்கு அதில் இருக்க கொஞ்சம் பெட்ரோலும் ஆயிலுமே நமக்கு ட்ரெயின் ஆயிரும். அதனால் கொஞ்சம் தூரம் நம்ம ஓட விடணும். ஓட விட்டு பார்க்கும்போது நமக்கு இதோட புகை நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ண பாருங்க. அரை மணி கழிச்சு புகை பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. லைட்டாக மைன்யூட்டாக வருது. இருந்தது நம்ம எவ்வளோ பரவாயில்ல ரேஸ் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா போஸ்டர் வண்டியோட சைலன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். பதினெட்டு நம்ம கை வச்சு பார்க்குறோம். ஃபுல்லாகவே புகை இல்லை. லைட்டாக மைன்யூட்டாக இருக்குது. நம்ம ரன்னிங்கில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இருந்ததுக்கு புகை நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம சைலன்ஸை க்ளீன் பண்ணணும். ஒருவேளை இன்ஜின் பார்க்கும்போது சைலன்ஸை க்ளீன் பண்ணி போடுங்க, பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.